பழங்காலத்துல இருந்தே கவிஞர்கள் தங்களோட கற்பனை கதாபாத்திரங்களை மெருகு சேர்க்கறதுக்காக அன்னப்பறவையை அழகுக்காக பயன்படுத்துறாங்க. அதுலயும் குறிப்பா பெண்களோட அழகை சொல்லும் போது எடுத்துக்காட்டா அன்னப்பறவையை சொல்லுவாங்க. அழகு, நளினம், நடைன்னு சொல்லி பலவித கோணங்கள்ல பெண்களையும் அன்னப்பறவையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க பல கவிஞர்கள். இன்னைக்கும் தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகள்ல எல்லாம் அன்னப்பறவை இருந்தாலும் கற்பனை காலங்களில் சொல்லப்பட்ட அன்னப்பறவையும் இன்னைக்கு இருக்க அன்னப்பறவையும் ஒண்ணுதானா அப்படின்னா அது ஆராய்ச்சிக்குரியதுதான். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா கேட்டிருப்போம். அதாவது அன்னம் நீரையும் பாலையும் தனித்தனியாக பிரிச்சிரும். அதாவது நீரையும் பாலையும் ஒரு டம்ளரில் கலந்து வச்சோம் அப்படின்னா அன்னம் பாலை மட்டும் உறிஞ்சு குடிச்சிட்டு நீரை அப்படியே விட்டுரும் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருப்போம். அதை பற்றின ஆராய்ச்சிப்படி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சில வருடங்களுக்கு முன்னாடி நண்பர் ஒருவர் ஒரு மிருக காட்சி சாலைக்கு போய் அங்கே அன்னப்பறவைகள்லாம் சுற்றி தெரிஞ்சதை பார்த்துருக்காரு. அந்த அன்னப்பறவைகளை பராமரிக்கிறவர்கிட்ட இந்த அன்னப்பறவை பால் குடிக்குமா, எப்படி நீங்கள் பாலை வந்து தண்ணியில் கலந்து வைக்கிறீங்களா, பாலை மட்டும் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பராமரிப்பாளர் சிரிச்சுக்கிட்டு அன்னப்பறவை பாலெல்லாம் குடிக்காது, அது தண்ணியில் இருக்க புழு பூச்சிகளை தான் சாப்பிட்டு வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நண்பருக்கு உடனே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே அன்னம் பாலையும் தண்ணியும் பிரிக்கும், அவங்க பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதாவது அன்னம் அப்படிங்கிறது அன்னப்பறவையை மட்டும் குறிக்கிறது இல்லை, சாப்பாட்டு அதாவது வெண்சோரையும் அன்னம்னு தானே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மொழியிலையும் அன்னம் அப்படின்னா உணவு தானே அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சிருக்கு. இப்படி இதை பற்றியே கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு இருந்தவர் ஒரு நாள் சுடுசோரை எடுத்து வச்சு அதில் தண்ணியும் பாலையும் கலந்து ஊற்றிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியமும் கூட. ஏன் அப்படின்னா அந்த சுடுசோறு பாலெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு தண்ணியை அதை சுற்றி வடிய வச்சிருந்துச்சான். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் கலந்த தண்ணியோட அளவை விட அதிகமான தண்ணி வடிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கும் போது தான் புரிஞ்சிருக்கு. அவருக்கு பாலை கலந்துருப்பார்ல, அந்த பால்லையும் கொஞ்சம் வந்து தண்ணி இருந்திருக்கும். அந்த தண்ணியை கூட தனியாக பிரித்து வடிகட்டி இருக்கு அந்த சுடுசோறு. இதுதான் அன்னம் நீரையும் பாலையும் பிரிக்கும் அப்படிங்கிற கதை. இதை நம்ம வீட்லேயே கூட செஞ்சு பார்க்கலாம். இதில் ஆச்சரியம் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் எழுதி வைக்கிற எல்லா இடத்துலையும் அன்னம்னு தான் எழுதியிருக்காங்க, அன்னப்பறவைன்னு ஒரு இடத்துல கூட எழுதலை. நம்ம தான் காலப்போக்கில் அன்னத்தை அன்னப்பறவைன்னு மாற்றி மருவி அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆய்வு ஒரு பக்கம் இருக்க, ஒரு மேலை நாட்டு அறிஞர் வேற ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. அதாவது அன்னப்பறவை தான் நீரையும் பாலையும் தனித்தனியே பிரிக்கும், ஆனால் அது எந்த பால் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஊர்ப்புறங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம், கரையோரத்தில் எருக்கலம் செடிகள் அதிகமாக வளைஞ்சிருக்கும். இப்படி எருக்கலம் செடிகள் வளர்ந்துருக்கும் போது அந்த நீரில் பயணிக்கிற அன்னப்பறவை அந்த எருக்கலம் செடி மேலே மோதிருமா. அப்போ அந்த எருக்கலம் செடியில இருந்து பால் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இது பயணிக்கும் போது அதில் இடிச்சு வர பால் வந்து தண்ணியில் சொட்டி அது வந்து மேலால மிதக்குமா. அந்த பாலை வந்து அன்னப்பறவை தனியாக உறிஞ்சு குடிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிறத அந்த மேலை நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு.